ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. சின்ன துண்டுகளாக நறுக்கிய சிக்கன் 1 கிலோ, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுட்டு சிக்கன் போட்டுக்கலாங்க. ஒரு கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணதுங்க. ரொம்ப அதிகமாக போட்டாலும் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க. 1 கிலோவுக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயங்க. சின்ன நீள வாக்கில் நடக்கிற பச்சை மிளகா 2ங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 எவ்வளோ வேணுங்களும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மஞ்சத்தூள் ஏற்கனவே சிக்கனில் போட்டிருக்குதுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். சிக்கனில் ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்குது, பச்சை மிளகா போட்டிருக்குது, மிளகுத்தூள் போடும், பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பு. 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலுங்க. 2 கொத்து கருவேப்பிலை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்லாங்க. சிம்மிலே வச்சு மூடி போட்டு வேவிச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேவிச்சுக்கலாங்க. அப்பப்போ திறந்து கலரி விட்டுருலங்க, அடி பிடிச்சிருங்க. சிக்கன் வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க வாங்க. அடி பிடிச்சிருங்க, நல்லா கிளறி விட்டுருலாங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க, இல்லைங்க அடி பிடிச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. திருப்பி 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. சிக்கன் அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க. சிக்கனுக்கு இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா பாதி வெந்திருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லைங்க. சிக்கனில் இருக்கிற ஜூஸ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி போட்டுக்கலாங்க. அதுக்கு கிளறி விட தேவையில்லைங்க, அப்படியே மேலாப்பிலே இருக்கட்டுங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. அப்புறம் தக்காளி சேர்ந்து வெந்துருங்க. ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாங்க. மேலே போட்டிருக்க தக்காளியெல்லாம் வெந்துருச்சுங்க. நல்லா கிளறி விட்டுடலாங்க. நல்லா 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாங்க.
கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சுவையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.